அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பில்டிங் அப்ரூவலுக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய லாகின் ஐடி ஆர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஎம்டிஏ அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ரைட் சைடில் நிறைய லிங்க்ஸ் வரும். லைக் லேஅவுட் அப்ளிகேஷன், பில்டிங் ரெகுலரைசேஷன் ஸ்கீம், ரெகுலரைசேஷன் ஆஃப் அன்அப்ரூவல் பிளாட்ஸ், ஃபைனலாக பிபிஏ அப்படின்னு வரும். அதாவது பிளானிங் பெர்மிஷன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிபிஏ அப்படின்ற லிங்க்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, தென் டிமாலிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த லிங்க் மூலமாக தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும். தென் ஏதாவது ப்ராக்ரஸ் சர்டிஃபிகேட் ஆர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, தென் லேஅவுட் அண்ட் சப்டிவிஷன் அப்ளை பண்ணுறதாலும் சரி, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த லிங்க் மூலமாக தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பிபிஏ அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே 2 ஆப்ஷன்ஸ் பிளிங்க் ஆகும். ஒன்று அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று ஆர்கிடெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் லைசன்ஸ் வாங்கினவங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆர்கிடெக்ட் ஆர் லைசன்ஸ் சர்வையர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பீரியட் முடிஞ்சிருச்சு ரெனுவல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில் தான் எல்லாமே கேட்கும். நேம், நீங்கள் என்ன கிரேடு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பேன் நம்பர், ஸோ எதெல்லாம் மேண்டட்ரியோ அது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். தென் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் பிடிஎஃப்ல லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஸ்கேன் காப்பி, நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதையும் இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் அதுலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. தென் அந்த சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் வேலிட் அப் டு மேபி 5 years இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எத்தனை இயர் அந்த டேட்டு இங்கே நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வித் சிஎம்டிஏ வாஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் இன் ப்ராசஸ் ஃபார் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். தென் ஒரு 1 day வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணுற டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ லாகின் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க்கில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதும் உங்கள் நேம், தென் நீங்கள் என்ன கிரேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க, தென் உங்களுடைய பீரியட், அந்த ரெனுவல் பீரியட் எவ்வளோ, அந்த எண்டிங் டேட்டு உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம நியூ அப்ளிகேஷன்ஸ், நம்ம அப்ரூவலுக்கான அப்ளிகேஷன்ஸு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, ஸோ எல்லாமே இந்த லிங்க்கில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தர் வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ்.